Hello friends, welcome to Sri's Kitchen. இன்னைக்கு நம்ம Sri's Kitchenல கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்து கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள் அரைக்கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன். மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் 4 பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவிட்டு 1 கப் பருப்புக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுருக்கிற கீரையும் போட்டுடலாம். அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் முக்கால் பங்கு கீரையோடு சேர்த்துடலாம். 1/4 பங்கு வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ புளி வந்து நான் தனியாக கழுவி ஒரு சின்ன கிண்ணத்தில் வைக்கிறேன். நீங்கள் அப்படியே வேணும்னாலும் போடலாம். நான் வந்து தனியாக கிண்ணத்தில் வச்சு குக்கரை 4 விசில் வச்சு நல்லா பருப்பை வேக வைக்கிறேன். இப்போ பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தனியாக கிண்ணத்தில் வச்சுருக்கிற புளி எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ கீரை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மீதி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து கொட்டிடலாம். இப்போ நம்ம தனியாக வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஏன் இப்படி ஊற்றுறோன்னா அந்த புளியுடைய சக்கை சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும். அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் தனியாக கிண்ணத்தில் வச்சு போடுறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை மசியல் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. அதனால தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த பதத்தில் தான் கீரை மசியல் இருக்கும். இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நம்மளுடைய கீரை மசியல் தயார். நான் வந்து 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.